Please subscribe Sadhguru Sai Creations. ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ரெண்டு பேபிஸ் இருக்காங்க. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல. இன்றைக்கி சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக தான் இருக்குது. பேசிக்காக இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்தால் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை ஜூஸ் மாதிரி குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஃபைபர் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி கொண்டு வரதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், உடல் பருமன் அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சிவகரந்தை ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. அதே மாதிரி சுகர் இருக்குது, எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுச்சு, கொலஸ்ட்ரால் இருக்குது, வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பொதுவாக பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடல் பருமன் அதிகமானவங்க இருக்காங்க. இல்லை ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் கண்டினியூஸாக எடுக்கிறவங்க, சில பிரச்சனைக்காக நான் மருந்துகளை எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு. ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ரெண்டு பேபிஸ் இருக்காங்க. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல. ஸோ இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இதுவே ஆண்களுக்கும் பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்டோஸ்டரான் லெவல் உடலில் குறையும் பொழுதும் ஆண்களுக்கு உடல் பருமன் அதிகமாகுது. இதனுடைய சேர்ந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல், உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறது. இன்றைக்கி சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக தான் இருக்குது. 250, 260, அதுவும் ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம உடலில் அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு பார்க்குறோம். இதனோடு சேர்த்தே என்ன வந்துடும்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருந்தால் கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு உடலில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் எல்லாமே கொழுப்புகள் படிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்த நாளங்களில் கொழுப்பு படியறதும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போது நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம்? இதில் பேசிக்காக பார்த்தோம்னா ரொம்ப ஓவராக நம்ம சாப்பிட்றதுனால தான் உடல் பருமன் அதிகமாகுது அப்படின்னு கிடையாது. அது ஒரு ரீசன். ஸோ அதிகமான சாப்பாடு மீல்ஸ் இப்போ நம்ம வேணும், நமக்கு பசி இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ பசியே இல்லாமல் நிறைய ஃபுட்டு, அதுவும் மிட் நைட்டில் எல்லாமே நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நிச்சயமாக உடல் பருமன் அதிகமாகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ தினந்தோறும் குறைந்தது 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்தே ஆகணும். அப்படி செய்யும்போது நம்ம எந்த அளவுக்கு வாக் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆகுது, இதையும் நம்ம தெரிஞ்சு கரெக்டாக ரெகுலராக நம்ம பண்ணும்போது நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேட் நமக்கு கரையும் பொழுது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் சொல்லலாம். பேசிக்காக இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்தால் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வெஜிடபிள், காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே உடல் எடை குறைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி தான் என்னென்ன காய்கறிகள் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி சாப்பிடணுன்றதும் நான் சொல்கிறேன். இதில் முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் வாழைத்தண்டு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வாழைத்தண்டு நான் கூட்டு மாதிரி செய்து சாப்பிட்லாமா அப்படின்னா, இதை ஜூஸ் மாதிரி குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ வாழைத்தண்டு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா முள்ளங்கி சாறு. முள்ளங்கி சாறுன்னு சொல்லும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை உடனடியாக கரைப்பதற்கு ஒரு வாரம் இதை நம்ம பயன்படுத்தும் பொழுதே நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ முள்ளங்கி சாறு நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது வேறு என்னென்ன பயன்படுத்தினா உடல் எடை ரொம்ப வேகமாக குறையும் அப்படின்னு பார்க்கலாம். சுரைக்காய் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெள்ளை பூசணி, இது எல்லாமே பார்த்தோம்னா அதிகமான நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள்னு சொல்லலாம். சேம் டைம் நமக்கு ஃபைபர் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ
அப்போ பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி கொண்டு வரதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு, அதே மாதிரி ஹார்மோன் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்து வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா இதற்கு நம்ம அடிக்கடி தேங்காய் பூவை வந்து பயன்படுத்தலாம். தேங்காய் பூ அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸஸாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைப்பதற்கு தேங்காய் பூ நமக்கு பயன்படுது. ஸோ தேங்காய் பூ வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ தினம்தோறும் சாப்பிட்டா கூட இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, தைராய்டு பிரச்சனையினால் உடல் பருமன் அதிகமாகுது அப்படின்னா அதை குறைப்பதற்கும், இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நமக்கு தேங்காய் பூ பயன்படுது. ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேங்காய் பூ. உடல் எடை குறைப்பதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம உடல் எடை குறைக்கணும், அதே சமயம் கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னா சில மூலிகைகளை நம்ம வந்து கஷாயம் மாதிரி தினந்தோறும் பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு காயக்கருப்பு மூலிகை அப்படின்னு சொல்கிறது தான் சிவகரந்தை அப்படின்னு சொல்கிறோம். சிவகரந்தை சொல்கிற மூலிகை நம்ம உடலில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த மாதிரி ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், உடல் பருமன் அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சிவகரந்தை ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இது ஒரு காயக்கருப்பு மூலிகை. சிவகரந்தை மட்டுமே பயன்படுத்தி நிறைய நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும். சித்த மருத்துவத்திலையும் ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிவகரந்தை நிறைய மருந்துகளில் சேருது. மூட்டுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே சிவகரந்தை முக்கியம். ஸோ சிவகரந்தை பொடியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த மெடிசனை செய்ய போகிறோம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். சிவகரந்தை, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறது பெஸ்ட் லிவர் டானிக். ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களாம் இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம். ஸோ கரிசலாங்கண்ணியும் நமக்கு தேவை. கரிசலாங்கண்ணி பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா சிறுகுறிஞ்சான். சிறுகுறிஞ்சான் அதிகமான கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்கும். ஸோ பிளட் சுகர் லெவலை குறைப்பதற்கும் இந்த சிறுகுறிஞ்சான் நமக்கு பயன்படுது. தேவையற்ற கொழுப்பு நம்ம உடல்ல இருந்து வெளியேறவும் நமக்கு பயன்படுது. ஸோ அடி வயிற்றெல்லாம் அதிகமான தசைகள் வந்து இருக்கும், ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு சிறுகுறிஞ்சான் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. மூன்றுமே சம அளவு இருக்கணும். இதற்கு அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதில் பாதி அளவு. இந்த 3 மூலிகைகளும் 100 கிராம் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் 50 கிராம் எடுத்துக்கணும். என்னென்னா மஞ்சள் 50 கிராம், சிற்றரத்தை 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், சீரகம் 50 கிராம். ஸோ இந்த 4 மூலிகையும் 50 கிராம் எடுத்து ஸோ எல்லாமே பவுடர் பண்ணிக்கணும். இதனோட இந்த மெடிசனோட பெனிஃபிட் என்னென்னா கொலஸ்ட்ரால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புக்களை கரைச்சி வெளியேற்றும். அதே மாதிரி சுகர் இருக்குது, எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிடுச்சு, கொலஸ்ட்ரால் இருக்குது, வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, தேவையற்ற டாக்ஸின்ஸ் இது வந்து வெளியேறுது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா ரொம்ப சிம்பிள். இதை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். இதை தண்ணீரில் கலந்து அப்படியும் குடிக்கலாம். ஆனால் பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து ஃபேட் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ காலையில் இரவு 2 வேளையும் உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். கஷாயம் வந்து ஒரு 100 ml அளவுக்கு குடிக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவு போட்டு 3 கிளாஸ் தண்ணி, 300 ml தண்ணீர் விட்டோம்னா 100 ml வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இதை நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இதனோட இருக்கக்கூடிய தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் இருக்குது, இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, சுகர் இருக்குது, இதுவும் சேர்ந்து இதனோட குறைஞ்சி அழகாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப சேஃபாக நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணோன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.